வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. வாங்க நம்ம இன்றைக்கி வெற்றிக்கான பாதையில் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங் வருமா வராதான், ஸோ ரீலான்ச் டேட்டு தள்ளி போகுமா தள்ளி போகாதான், ஸோ அவங்க சொன்ன டேட்டில் ஓப்பன் பண்ணுவாங்களா, ஸோ எப்போ பாரு பிரேக்னு வந்துட்டுருக்கு. ஸோ அது இல்லாமல் மித்த தகவல் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு தகவல், எஸ்பிஓவில் ஃப்ரீ ஜாயினிங் வருமா வராதான் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர், இது எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா ஜனவரி 13 அன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்மளுக்கு ஃப்ரீ ஜாயினிங் வருமா. ஸோ அப்படி ஃப்ரீ ஜாயினிங் வந்தால் நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட், ஸோ நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் கொடுக்குற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ இப்போ ஃப்ரீ ஜாயினிங் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு முதல் பெனிஃபிட் என்ன தெரியுங்களா, நம்மளுடைய ரீஃபண்ட் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரீலான்ச் டேட்டு தள்ளி போகுமா அப்படிங்கிறதுக்கான கொஷினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த ஃப்ரீ ஜாயினிங் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் வந்து எல்லாம் பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்வேர் தான் வச்சுருக்காங்க. அப்படி ஃப்ரீ ஜாயினிங் இருக்கும்போது அதுக்கான சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அவங்க சொன்ன டேட்டு 18 ஜனவரியிலிருந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு 20 days ஆர் 30 days பக்கம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவும் ஒரு தகவல் வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக அவங்க பிரேக் விடுற மாதிரியான தகவலும் வரும். ஸோ இதையெல்லாம் எப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 அன்றைக்கி இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவாங்க நம்மளுக்கு. ஸோ ஜனவரி 14 இல்லை 13 அன்றைக்கி கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு 18 ஓப்பன் பண்ணுறாங்களா இல்லை மறுபடியும் இது எக்ஸ்டெண்ட் ஆகுதா அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது இல்லாமல் இது வரைக்குமே ஒரு 2 லட்சம் பேர் தான் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டை பேன் கார்டை வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பேன் கார்டை வந்து ப்ராப்பராக கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தகவலை தெரிவிங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்பிஓவில் ஐடி சர்வீஸ், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் கோர்ஸ், இதுக்கான அமௌண்ட் எல்லாம் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்க கொடுத்துட்ருந்த ஐடி சர்வீஸும் ஷேர் மார்க்கெட் கோர்ஸையும் வர்ற ஜனவரி 10 அதுக்கான ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதாக அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் கோர்ஸ்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாமே வந்து பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் ரெண்டையுமே காம்போ பேக்கில் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங், அதாவது 4 லைவ் ட்ரேடிங் கிளாஸஸ் வந்து அவங்க எடுக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. லைவ்லேயே நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து அந்த க்ரீன் அண்ட் ரெட் இதை வந்து பை பண்ணுற ஆப்ஷன் எது, செல் பண்ணுற ஆப்ஷன் எது, எந்த டைமில் வாங்கணும் எந்த டைமில் செல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லைவாகவே நம்மளுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாமே இன்னும் ஐடி சர்வீஸை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ, யாரெல்லாமே ஷேர் மார்க்கெட் சர்வீஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ உடனடியாக அந்த சர்வீஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனவரி 10 வரைக்கும் தான் அந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1000 ஆர் 500 அப்படிங்கிற அமௌண்ட் வந்து ரைஸ் ஆக போகுது. ஆனால் லைஃப் லாங்காக அந்த சர்வீசஸ் எல்லாமே எஸ்பிஓவில் இருக்கும். பட் ஆஃபர் அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு ஜனவரி 10 முடியுது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் எஸ்பிஓவிலேருந்து வந்தக்கூடிய தகவல்கள். மேலும் தகவலை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பட்டனை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.